மதுரையிலிருந்து பெயரியல் ஆசான் திரு என்ஜி குமரன் அண்ணனை பற்றி சொல்லணும்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன அனுபவம், என்னுடைய அனுபவம். 2 அனுபவம் இருக்குது எனக்கு. ஒன்று வந்து அண்ணனை நான் முத சந்திக்கும் பொழுது அண்ணன் சொன்னார், பிரமோத் அப்படிங்கிற நபரை வந்து நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொன்னாப்புல. சந்திப்பீங்கன்னு சொல்கிறது கூட அடுத்தது தொகை பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. நான் அப்போ பிரமோத்னா நார்த் இந்தியன் பேர், எங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இருந்தேன். திருவள்ளூரில் லாட்ஜில் உட்காந்து பிரசன்னம் பார்க்குறேன். பழைய வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. வந்து போட்டு பார்த்தாக்கா அவன் கோடீஸ்வரன்னா அவனுக்கு வந்து ஒரு 20 மில்லு இருக்குது, ரைஸ் மில்லு. கவர்மெண்ட்டுக்கு நெல் அரைச்சி கொடுக்குற மில்லு இருக்குது, 20 மில்லு. ஒரு மில்லு ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்கா 10 கோடி 15 கோடி பொறுமானம் உள்ளதான் அந்த மிஷினரி எல்லாம். அவனுடைய பணம் வந்து பெருந்தொகை போய் ஒரு இடத்துல லாக் ஆகிடுச்சு. அந்த லாக் ஆனதை வந்து நான் அவன்கிட்ட சொல்கிறேன், உனக்கு இத்தனை மாதம் ஆகும், இந்த பணம் திரும்பி வந்துடும், வந்துட்டால் எனக்கு என்ன செய்வா அப்படின்னு கேட்டேன். நான் உனக்கு 10 லட்ச ரூபா அனுப்புவேங்க அப்படின்னா. நான் இன்றைக்கி வந்து 10 லட்சம் செய்ய மாட்டாங்க, கம்மியாக பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வச்ச ஃபீஸ் வந்து 16,000 வச்சாப்புல. அவன் எழுந்திரிக்க போகிறப்ப அவன் பேர் என்னப்பான்னு கேட்டேன். அவன் பேர் பிரமோத்னாப்புல. இதை விட வந்து ரொம்ப ஹைலைட்டு, நாங்கள் வந்து லாட்ஜில் இருக்கோம், கோயம்புத்தூரில் எங்கேன்னு இருந்தோம், மெட்ராஸில் லாட்ஜில் இருக்கோம். அப்போ என்ன பண்ணுறேன், நம்ம எல்லாம் பசங்கள்லாம் இந்த ஏரியா தான், திருச்சி இந்த ஏரியா தான். அவன் வந்து நியூசிலாந்தில் இருக்கான் அந்த பையன், பேர் சொல்லக்கூடாது. அவன் ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணுடைய திருமண பொருத்தம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பொருத்தம் கேட்குறான். அப்போ அண்ணன் பக்கத்தில் இருக்கார், நான் ஸ்பீக்கரில் போட்டுட்டு தான் பேசுனேன்னா அண்ணன் இது என்ன நான் ஓகே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அண்ணன் சொன்னார், முதல்ல அந்த பையனை வந்து ஒரு ஒலிவியாங்கிற பொண்ணோட 2 வருஷம் லிவிங்கில் இருந்தாப்லையான்னு கேளுங்கன்னாரு. நல்லா கவனிச்சிங்க, அவன் இருக்கிறது நியூசிலாந்து, பொண்ணு பேர் ஒலிவியா. அவன் என்ன பண்ணான், ஒரு செகண்ட் ஆஹான்னு சிரித்தான். முதல்ல பேசலை, சிரித்தான். இது எப்படிண்ணே அப்படின்னா, யாருக்குமே தெரியாதுண்ணே, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்குமே தெரியாதுண்ணே, இது எப்படிண்ணா அவர் சொன்னார் அப்படின்னா. சொல்லிவிட்டு அவன் சொன்ன அடுத்த ஷாக் என்ன தெரியுங்களா, எனக்கு பணம்லாம் தரேன்னு சொல்லலை, நான் என் கல்யாணத்துக்கு வரும்பொழுது உனக்கு ப்ளூ லேபிள் ஒரு பாட்டில் கொண்டு வந்து தரேன்லாம். உண்மையில் சொன்னாங்க. எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மிரண்டு போயிட்டேன் நான். ஏன்னா ஒலிவியாங்கிற பேரை கண்டுபிடிக்க முடியுமா, எடுக்க முடியுமா முதல்ல. அடுத்தது ஒன்று சொன்னார், அவன் இருக்கிற ஏரியா பேரை சொன்னார். அது எனக்கு வாயிலே வரல. இந்த ஏரியாவில் தான் இருப்பாப்புல கேளுங்கன்னாரு. அடுத்தது அவன் கூட வேலை செய்கிறவன் இங்கிலீஷ்காரன் பேர் 2 பேர் சொன்னார். அவன் உண்மையிலே மிராக்கல் ஆகிட்டான். எனக்கு மறுநாள் ஃபோன் பண்ணி, ஆனால் எனக்கு தூக்கமே வரலண்ணா, யாருக்குமே தெரியாது இந்த ரகசியம் எப்படி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா. நான் ஃபோனில் தானே நான் பேசினேன் அப்படின்னு. அந்த மாதிரி அதிசயங்களை பல நிகழ்ச்சிகளை வந்து நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய வாழும் சித்தர் அப்படின்னு தான் நான் அவருக்கு அண்ணன் சொல்லுவேன். எல்லோரும் சித்தரும்பாங்க, எல்லாருமே இதும்பாங்க, வாழக்கூடிய சித்தர். ஒரு நிமிஷம், இதே மாதிரி அண்ணனோட ப்ரெடிக்ஷனில் எனக்கு நடந்ததையும் சொல்கிறேன். எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 1 மாதம் கழித்து அண்ணன்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். அவர் கல்யாணத்தப்போ அவரை சந்திக்கலை நான், அதுக்கப்புறம் தான் சந்தித்தேன். அப்போது நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது என் ஒய்ஃபை பேர் அப்படியே சொன்னார் அவர். எனக்கே அப்போ தான் தெரியும் அண்ணனை. ஆனால் அவர் பேசின விதத்திலே சொல்லிட்டார், உங்கள் ஒய்ஃப் பேர் இதுதானா அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு அந்த பேரியல்ல ரொம்ப இதாக இருக்கிறதுனால அன்னையிலேருந்து அவரை நான் குருவாக ஏற்றுக்கிட்டு எல்லா இடத்துலையும் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் பேசினப்போ சொன்னதையும் இவர் தான், மதுரை என்ஜி குமரன் ஐயா அவர்கள். இதில் இன்னொரு குமரன் அண்ணாவை பற்றி பேசுகிறப்ப ஒரு மெயினான மேட்ரு ஒன்று விட்டுட்டேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ உங்கள் பிறந்த நட்சத்திர தேதியை சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நட்சத்திரம் சொல்லுவார் அண்ணா, ராசியை. ரொம்ப பேர் வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மீட்டிங் நுழைஞ்ச உடனே உள்ளே நுழைஞ்சவொடனே ஒரு புக்கு, ஒரு 10 பக்கம் ஒரு பேப்பர், ஒரு புக்கும், ஒரு பேனா, ஒரு ரப்பர்லாம் கொடுத்துருவாங்க. இங்கே மேடை பேச வந்த உடனே அந்த நோட்டை விரிச்சிட்டு ஒவ்வொன்றா பிள்ளையார் சொல்லி போட்டு ஒன்று ரவுண்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே பாயிண்ட்டே வராது, எழுதவே மாட்டேன், கடைசி பேப்பர் வெறும் பேப்பராக தான் போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வருத்தப்பட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எங்களுக்கு எல்லாருமே இங்கே கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வெறும் பேப்பர் இல்லாட்டா கூட மைண்டு ஃப்ரீயாக போயிடக்கூடாதுன்றக்காக 2 கருத்தை சொல்லுவோமேன்னு அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுவேன்னு ஒரு ஐடியாவில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்க்கு வந்து 4, 7, 8 பார்வை.
எல்லாருக்குமே தெரியும் குருவுக்கு 5, 7, 9 பார்வை. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுக்கு 3, 7, 10 எல்லாருக்கும் பார்வையும் தெரியும். இது உண்மை, மறுக்க முடியாது. நம்ம கண்டுபிடிக்கல, ஆண்டாண்டு காலமாக கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இனிமேல் இதை போய் இந்த பார்வையை நம்ம மாற்றவே முடியாது. மாற்றினோம்னாக்கா கலிலியோ வரட்ட மாதிரி நம்ம வேட்டிடுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அதில் எழுத்து பிழை வடிவில் மாறி இருப்பது உண்மை. இப்போ தான் நீங்கள் நுனி சீட்டுக்கு வருவீங்க, என்ன புதுசாக சொல்கிறேன், எது உளர போகிறானா உண்மையை தான் சொல்ல போகிறான்னு ஒரு டவுட் வரும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்கா, நம்ம எதையுமே படிக்கும்போது ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த செகண்டு நம்ம விதிக்குள்ளே போயிடுவோம். அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி விதிக்குள்ளே போயிடுவோம். இது இயற்கை. 100க்கு 90 பேர் அப்படி தான் செய்வோம். ஆனால் யாருமே இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு அந்த விஷயத்தில் போக மாட்டோம். குருவோட பார்வையில் 5, 7, 9ன்னு அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம 5, 7, 9 என்ன இருக்குன்னு பார்க்க போயிடுவோம் பார்வைக்கு. இது இயற்கை, மனித இயல்பு, நம்ம ஜோசியர்கள் இயல்பும் அதுதான். ஆனால் இந்த 5, 7, 9 எப்படி வந்துச்சு அப்படின்னு யாரும் உள்ளே போய் தேடி பார்க்குறது இல்லை. அது தவறு இல்லை, இது நம்ம மனித இயல்பு தானே. அந்த வகையில் குருவுக்கு 5, 7, 9, செவ்வாய்க்கு 4, 7, 8, குருவுக்கு 3, 7, 10. இது சரியா இல்லை எதில் தவறு இருக்குது அப்படின்னாக்கா, நான் மொட்டையாக சொல்லிட்டு போயிட்டோம்னாக்க நீங்கள் நம்ப மாட்டீங்க. ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா? இப்போ சூரிய குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும் வரிசையாக கிரகங்கள் எப்படி இருக்குது. சூரிய குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும். சூரியனுக்கு அடுத்து நெருக்கமாக இருக்கக்கூடிய புதன், அடுத்து சுக்கிரன், அடுத்து பூமி. இந்த பூமிக்கு வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் 3 தான், இந்த செவ்வாய், குரு, சனி. உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த 3க்கு மட்டும்தான் ஸ்பெஷல் பவர் வச்சாங்க. முதல்ல இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்துக்கும் ஸ்பெஷல் பவர் கிடையாது, 7ஆம் பவர் மட்டும்தான். அப்போ பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் ஏன் அந்த ஸ்பெஷல் பவர் வச்சாங்க? சரி, வச்சாங்க இல்லையா? அதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தொடர்பு இருக்கானாக்கா, சூரியனுக்கு அடுத்து புதன் 2, 3 சுக்கிரன், 4 பூமி, 5வது தான் செவ்வாய். சரிங்களா? சரி, 4வது செவ்வாய், அதுக்கடுத்து 4வது செவ்வாய். பூமியை விட்டுருங்க தனி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆமாம் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் 3, 4வது செவ்வாய். ரைட்டுங்களா? 4வது செவ்வாய் என்றால் அந்த செவ்வாய்க்கு 4ஆம் இடத்தில், அந்த சூரிய குடும்பத்தில் சூரியன் 4ஆவதாக இருக்கிறனால செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை எடுத்தாங்க. அதன் கரெக்டு. 7ஆம் பார்வை காமன், எல்லாருக்குமே காமன், 4, 7. இப்போ 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் எது? 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 8. அப்போ 4, 8 வந்துருச்சா? 7ஆம் பார்வை காமன், அதை விட்டுருங்க. அப்போ 4, 8 வந்துருச்சு. செவ்வாய்க்கு அடுத்து யார்? குரு. அவர் சூரியன்லேருந்து எத்தனாவது ஆள்? 5. அப்போ 5ஆம் பார்வை. 7ஆம் பார்வை காமன். அடுத்து 9. 5க்கு 5 எது? 9. இப்போ சரியாக வந்துருச்சா? அடுத்து சனி. இங்கே தான் தவறுன்னு சொல்கிறாங்க. சனி கடைசியாக இருக்கார். அவர் இங்கே இருக்கார் 6ஆம் இடத்துல. சூரியனுக்கு அதுக்கடுத்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 6ஆம் பார்வை தான் எடுக்கணும் சனிக்கு. ஏன் 3ஆம் பார்வை எடுத்தாங்க? இப்போ 10ஆம் பார்வை இருக்கு இல்லையா? கரெக்டாக 6ஆம் இடத்துக்கு 5 யார்? 10ஆம் இடம். ரைட்டு தானே? 6க்கு 10 பொருத்தமாக வருது இல்லையா? இப்போ 6, 7, 10 பாருங்கள் பொருத்தமாக இருக்கும். செவ்வாய்க்கு 4, 7, 8 பொருத்தமாக இருக்குது. குருவுக்கு 5, 7, 9 பொருத்தமாக இருக்குது. ஏன் சனிக்கு 6, 7, 10 பொருத்தமாக இருக்கக்கூடாது? 3, 7, 10 ஏன் மாறுச்சு? 3 ஏன் எடுத்தாங்க? அங்கே தவறு இருக்கிறது. அப்போ 6, 7, 10 பொருத்தமாக இருக்கணும். கரெக்டாக சூரியன்லேருந்து 6ஆவது கிரகம் தானே சனி. அப்போ 6ஆம் இடத்துல தான் சொல்லியிருக்கணும். அப்படின்னா என்ன ஆகி போச்சுன்னா, வடமொழியில் இது எழுதுனது ஃபஸ்ட்டு வடமொழி எழுதும்போது வடமொழி நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 3 போட்டு இப்படி சுழிச்சு விட்டோம்னாக்கா 3 தீன் அப்படின்னு போடுவாங்க. அந்த 3 போட்டு 3 மட்டும் இருக்காது, 3 போட்டு சுழிச்சு விட்ருப்பாங்க. அதை விட்டுருங்க. 6ஆம் நம்பருக்கு சே அப்படின்னாக்கா அது வடமொழி சொல்ல இப்படி போட்டிருப்பாங்க. 3 திருப்பி போட்டோம் வச்சுங்களேன், ஃப்ளிப் பண்ணி போட்டிங்கனாக்கா இப்படி இருக்கும். இப்படி போட்டு மொழி போட்டிருப்பான். இதை பார்த்துட்டு இந்த நம்பர் 3ஐ குறிக்கக்கூடிய நம்பர் தப்பாக போட்டுட்டாங்க. 3ஐ குறிக்கக்கூடிய நம்பர் திருப்பி போட்டாங்க. 3, 7 3 போட்டு 3, 7, 10 சொல்லிட்டேன். சனிக்கு 3 அப்படின்னு சொல்லி 3, 7, 10 கொடுத்துட்டாங்க. இதே உண்மை. மற்ற ரெண்டும் கரெக்டாக பொருத்தமாக வரும்போது ஏன் பொருத்தமாக இல்லைங்கும் போது 3, 7, 10 3, 6, 7, 10 3, 6 சேன் போட்டதை திருப்பி போட்டு 3 போட்டு விட்டாங்க. இப்படி தான் பழைய நூலில் சொல்லப்பட்டதை மாற்றிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் மட்டுமில்லை, என்னோடய ஆசான் ஒரு புக்கில் எழுதியிருக்கிறார்.
இதுக்கு வந்து ஆசான் வந்து யாருனாக்கா அருள்வேலையா அவரே சொல்லியிருக்கிறாரு, ஒரு மீட்டிங்லேயும் சொல்லியிருக்காரு. இது நான் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்காரு. நீங்கள் சனிக்கு 6, 7, 10 3 விட்டு 6 போட்டு பாருங்கள், மிக சரியாக இருக்கும். அதனால தான் என்னமோ தெரியல, அன்றைக்கி வந்து சனிக்கு 6ஆம் இடம் சிறப்பு நிலையிருந்தாங்க. 11 உபயஸ்தானில் 11 கரெக்டு எல்லோரும் தெரியும். 3, 6, 9, 12 எல்லாம் தெரியும். 6ஆம் இடம் சிறப்புன்னு சொன்ன காரணம் அதே சனிக்கு. அப்போ ராகுக்கு சொல்லலைனாக்கா பழைய நூலில் சொல்லியிருக்கு இல்லையா, சனி வித் ராகு குஜவத் கேதுண்டு. குஜவத் கேது இருக்கு, செவ்வாய் போல கேதுவை போல, செவ்வாய் போல கேது, சனியை போல ராகு சொல்லிப்பீங்களா. அப்போ சனிக்கு 6ஆம் இடம், ராகுக்கு 6ஆம் இடம். அப்போ சனிக்கு வந்து அதே தான் 6, 7, 10 தான் கரெக்டு. இப்போ நான் சொன்னதை உங்கள் மைண்டில் ஏறி இருக்கலாம், அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கு வரைக்கும் நானும் 3, 7, 10 6, 7, 10 மைண்டில் ஊறிடுச்சு. 3, 7, 10ன்ட்டு முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து படித்த காலத்துலேருந்து மாற்றிக்க முடியல. ஆனால் 6, 7, 10 நானும் மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ. ஆனால் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. சொன்னோம்னா அவங்க வித்தியாசமாக பார்ப்பாங்க. நம்ம இந்த காரணம் சொல்ல முடியாது, இங்கே உட்காந்து பேசுகிற நேரம் இருக்காது. ஆனால் 6, 7, 10 தான் கரெக்டு. ஆனால் நீங்கள் 3, 7, 10 சொல்லி பழகிருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆனால் 6ஆம் இடத்தை பார்வை எடுத்து சொல்லி பாருங்கள், சிறப்பாக இருக்கும், மிக சரியாக வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரை பார்த்தோன்னே கேட்போம், நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்கன்னா, ஒருத்தர் சித்திரையும் பாரு, வைகாசியும் பாரு. உடனே மைண்டு வந்து மேசத்து ரிஷபத்துக்கு போயிடும். உடனே ஒரு புக்கை பார்ப்போம், மேசத்தில் சூரியன் இருந்தால், ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் அப்படின்னாக்கா வரைஞ்சி கட்டி எழுதியிருப்பாங்க காரகமாக. நம்ம பார்த்து புல்லரிச்சு போயிடும், அடே அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கான்ட்டு. இதை அப்படியே இன்னொன்று அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஒன்றும் தேராது. என்னடா அங்கே இவ்வளோ சொல்லியிருந்தாங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, கேட்டால் இல்லைன்றார் அவர். அப்போ அங்கே சொன்னதுக்கு இது சம்மந்தம் இல்லையானாக்கா சம்மந்தம் இருக்குது. அதை சொல்லித்தானே வழி வழியாக நம்ம புக்கு நூல்லாம் போட்டிருக்கோம். மேசத்தில் சூரியன் இருந்தால், ஐப்பசி மாதம் துளாராசியில் சூரியன் இருந்தாலும் வரிசையாக போட்டிருப்போம். உடனே மற்ற ஜாதகம் அப்ளை பண்ணி பார்ப்போம், சூப்பரும்போம், அருமையாக இருக்குங்க, கரெக்டாக இருக்குங்க சொன்னது இருப்போம். அதே மாதிரி எல்லா 9 கிரகங்களும் செவ்வாய் மகரத்தில் இருந்தால் அப்படின்னாக்கா அவன் பூமி, வீடு, வாசல், நிலம் எல்லாம் வச்சுருப்பான், ரைட்டு. இதை அப்ளை பண்ணி பாருங்கள், அவர் ஆமாம் பாரு, இல்லைன்னு இல்லை மறுக்கலை. நான் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த ஒரு பேசும்போது இதுவரை சொல்லிக்குவோம், சார் அந்த ஜாதகம் மாதிரி இந்த ஜாதகம் இருக்குது பார்த்துக்கு சார், இந்த ஜாதகம் மாதிரி அந்த ஜாதகம் இருக்குது சார், அந்த நடிகர் மாதிரியே இந்த இவருக்கு இருக்குது சார், இவர் நடிகர் ஆகிடுவாரா. ஏன்னா நம்ம இப்பயே பேசி பேசி பழகிட்டோம், ஒரு ஜாதகத்தை பார்த்து பழகிட்டோம். இந்த ஜாதகம்னாக்க மேசம்னா எப்படி இருக்கும், செவ்வாய் உச்சமான எப்படி இருக்கணும், ஒரு 2-3 கிரகத்தை மட்டுமே பேசி கொண்டு வந்துடும். கடைசியாக ஒரு விஷயத்தில் அவன் சொல்லுவான், நம்ம சொன்னதுக்கப்புறம் நீ சொன்ன எதுவுமே இல்லையா அப்படிம்பான். நம்ம அதுக்கும் தயங்க மாட்டோம், அதுக்கு விதிவிலக்கு வேறு சொல்லுவோம். பார்த்தீங்களா, இது இப்படி நீசமாக போச்சு, ஆமாண்ணே கரெக்டும்பா. இப்படியே ஒன்று சொல்லி தப்பாக போச்சுன்னா விதிவிலக்கையும் கண்டுபிடிச்சி அதையும் சமாளித்து போயிடுவோம். ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்பது என்றால் என்னவென்றால், ஒரு ஜாதத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஜாதகம் இங்கே இருக்குது, நடிகர் மாதிரி ஜாதகம் இருக்குது, அந்த நடிகர் இருக்கிற மாதிரி, அந்த அரசியல்வாதி இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது, நான் எம்எல்ஏ ஆயிடுவேனா, இப்படிலாம் கேட்போம். காரணம் என்னன்னா, சூரியன் உச்சமாக இருக்குது, சந்திரன் உச்சமாக இருக்குது, செவ்வாய் உச்சமாக, இப்படியே சொல்லியிருக்கோம். நான் கேட்பது என்னவென்றால், ஒரு ஜாதகம் போல் இன்னொரு ஜாதகம் இருக்குமா? நான் சும்மா இந்த 3 கிரகம் சேர்ந்தது மாதிரி 4 கிரகம் 9 கிரகம் ஒரு ஜாதகம் இருக்கிற மாதிரி இன்னொரு ஜாதகத்தில் இருக்குமா? அப்படி இருக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷங்கள் கழிச்சு அப்படி இருக்கும்? நான் கேட்குறது வந்து ஒரு 9 கிரகமும், இப்போ உதாரணத்துக்கு நாராயணகுமார் சார் உட்காந்துருக்காரு, அவர் பிறந்த தேதி அன்னைக்கு கிரக அமைப்பு எப்படி இருந்துச்சோ அதே கிரக அமைப்பு இன்னொரு ஜாதத்தில் இருக்கும். நான் கேட்குறது, அவர் ஜாதத்தில் சூரியன் முதற்கொண்டு அத்தனை கிரகம் என்ன டிகிரியில் இருந்ததோ அதே டிகிரியில் இன்னொரு ஜாதகம் இருக்குமா? அதே கேள்வி. அவர் ஜாதகம் ஒரு 10-15 தேத்திடலாம், ஏதாவது ஒரு ராகு கேது விலை இருக்கலாம், ஏதோ ஒன்று விலை இருக்குன்னா தேத்திடலாம், ஒரு 5 கிரகம் ஒற்றுமையாக இருக்குது சார் அப்படின்னு எடுத்துடலாம். இல்லை இவர் பிறந்த தேதிக்கு அப்புறம் இவர் பிறந்த தேதியிலே எடுக்கலாம். நான் இவர் பிறந்த தேதியில் கேட்கல. இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் அதே டிகிரி, இவர் பிறந்த தேதியிலேயே காலையில் வந்து மதியம் பார்த்தா கூட அதே டிகிரி இருக்காது, மாறி இருக்கும். நான் கேட்பது, இவர் பிறந்த தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக டிகிரி அமைப்பு 9 கிரகங்களும். நீங்கள் மாந்தியெல்லாம் தொடங்கி யுரேனஸ் நெப்டியூன் புளுட்டான் விட்டுருங்க, புளுட்டப்போ கிரகமே கிடையாதுட்டாங்க, இதை வச்சு பலன் சொல்லி ரொம்ப சம்பாதிச்சு போயிட்டாங்க அன்றைக்கி, அதை விட்டுருங்க. இந்த 9 கிரகமும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னா எப்போ இருக்கும்?
எப்படி இருக்கும்? அது எத்தனை வருஷம் கழிச்சு இருக்கும்? அது சார் 100 வருஷம். ரைட்டு. நீங்கள் சொல்ல பார்த்தா ஒரு கேள்வி கேட்கலாம் போல இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு 9 கிராம் இப்போ ஒரே டிகிரியில் இருக்க வாய்ப்பு இருக்குது? சொல்ல முடியுமா? 120. ஓகே ஓகே சார். அடுத்த யார்? 60. உங்கள் கணக்கு வந்து கரெக்டாக சனியை வந்து ஒரு 2 சுற்றிட்டு நீங்கள் 60 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. வரும். நான் கேட்குறது அதே டிகிரியில் இருக்குமா? எத்தனை கிராம் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொல்கிற 30, 60 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 60 பார்த்தீங்கன்னா சனி குரு இருக்கு இல்லையா? சனி குரு ராகு அது கரெக்டாக ஒரே டைமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு வருமானு தெரியாது, சனி குரு வர வாய்ப்பு இருக்குது. இருக்கும், வர வாய்ப்பு இல்லை. அந்த 9 கிரகம் இருந்தாலுமே அந்த டிகிரியில் இருக்குமா? ஒரே ஜாதகம் இருக்குமான்னு தான் கேள்வி. வாய்ப்பே கிடையாது, இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சிருக்கோம்? நினச்சே பார்க்க முடியாது. நம்ம சூரியன் மாத கிரகங்களை விட்டுருவோம். வருஷ கிரகங்கள் எடுத்து பார்த்தா கூட ஒரு உதாரணத்துக்கு குரு சனியை எடுத்து பார்ப்போமே. இந்த குரு சனியை பார்க்கும்போதே ஒரு இவ்வளோ மலைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மாத கிரகங்கள் சேர்த்த மேலே அதோட பெரிய மலைப்பாக எப்பூரா ஒன்றா அமையும் அப்படின்ட்டு ஒரு வருஷ கிரகங்கள் குரு சனி மட்டும் எடுத்து பார்ப்போமே. குரு உங்களுக்கு தெரியும் 12 வருஷத்துக்கு ஒட்டி ஒரு ரவுண்டு வருவார். சனி உங்களுக்கு தெரியும் 30 வருஷத்துக்கு வருவார். இந்த 2 கிரகங்கள் அப்புறம் இதை சேர்க்குறதே பெரிய விஷயம். இது சேர்கிற இடங்களை கணிக்கிறதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே சூரியன் சந்திரன் செவ்வாயில் ஒரே மாதிரி வரணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். வருஷ கிரகங்கள் குரு சனி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ராசியில் 2 பேர் சேரணும் அப்படின்னா அடுத்தடுத்த ராசியில் எப்போ சேருவான்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு சனி அடுத்து எங்கே இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இப்போ இப்படி வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, மேசத்தில் குரு சனி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தானே. மேசத்தில் குரு சனி இருக்கும்போது குரு சனி ஒன்றா இருக்காங்க. உதாரணத்துக்கு 2 பேருமே 5 டிகிரியில் இருக்கான்னு வச்சுக்கோமே. இந்த 2 பேருமே அடுத்த ராசியில் அடுத்த ராசியில் எங்கே சந்திப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து 9வது ராசியில் சந்திப்பாங்க. 20 வருஷம் கழிச்சு 20வது வருஷம் கழித்து மேசத்துலேருந்து தனுசில் சந்திப்பாங்க 2 பேருமே. ஆனால் ஒரே டிகிரி கிடையாது. அதுக்கடுத்து 20 பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சந்திப்பாங்க. அப்போ 40 வருஷம். அங்கிருந்து 20 மறுபடியும் மேசத்துக்கு வருது. நீங்கள் சொன்ன 60 வருஷம். அப்போ 60 வருஷம் ஒரு குரு சனி சேர்றதுக்கே ஒரே இடத்துல சேர்றதுக்கே 60 வருஷம். இத்தனைக்கு ஒரே டீல் இல்லை. 60 வருஷம் கழிச்சு சேரும்போது அந்த 5 டீல் இருக்காது, கரெக்டாக சேராது. ஏன்னா ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கேட்கலாம் சனி 2.5 வருஷம் இருப்பார், குரு 1 வருஷம் இருப்பார், ஒன்றா இருக்க மாட்டாங்களான்ட்டு. நான் கேட்பது 1/1/2001 குரு சனி இருக்கிறாருன்னா அதே 60 வருஷம் கழித்து 2061 அப்புறம் அந்த இடத்துல குரு சனி 5 டீல் இருக்காது. அப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் சரி ஒரு புக் எடுத்துட்டோம்னாக்கா உடனே அந்த புக்கை படித்த உடனே எனக்கு இருக்க மாதிரி அந்த இதில் சொன்ன மாதிரி என் ஜாதகம் இருக்குப்பா அப்படின்னாக்கா அது சரியா வராது. அப்போ தீர்மானமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. அப்போ தீர்மானமாக ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா, ஒரு பலன் சொல்ல முடியுமானாக்கா தீர்மானமும் இது சொல்கிறதுக்கு தான் வந்தேன். தீர்மானமாக நான் இது சயின்ஸுன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்ல முடியாது. படிக்கும்போது இது சயின்ஸ். சூரியனா ஒரு நட்சத்திரம், நம்ம கிரகம் எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு சேட்டிலைட், நம்ம கிரகம் எடுத்துக்கிறோம். ராகு வந்து நிழல் கிரகம், நம்ம இது கிரகம் எடுத்துக்கிறோம். படிக்கும்போது சயின்ஸு, சொல்லும்போது ஒரு ஆர்ட், கலை, நம்பிக்கை சார்ந்த விஷயம். அப்போ அனுமானமும் தீர்மானமும் கடந்தது தான் ஒரு ஜாதக அமைப்பு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம முன் பார்த்த ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் அமைகிறதில்லை. ஒரே டீலில் ஒரே ராசிக்குள்ளே இருக்கும், சொல்லிடலாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே டீல் இருக்குன்னு அமையாது. அதனால ஒரு விஷயத்தை சொல்லும்போது பலன் சொல்லும்போது காலதேச வர்த்தமானம், பெரியவங்க சொல்கிற மாதிரி காலதேச வர்த்தமானம், சுருதி யுக்தி பேதம், ஜாதி மத நிறைபேதம், இதெல்லாம் பார்த்து சொல்லணும். ஊருக்கு ஊர் மாற்றி சொல்லணும். நம்ம இங்கே பார்த்தோன்னா சூரிய உதயம் மாப்பிள்ள கரெக்டாக 5:50 5:52 அது புக்கில் போட்டிருக்காங்க. அப்படியே வீராப்பாக பேசுவோம். இதே நார்வே நாட்டுக்கு போன வச்சுங்களேன், சூரியமே 3 மாதம் கிடையாது, சூரிய உதயம் 3 மாதம் கிடையாது. எப்படி பலன் சொல்கிறது? நீங்கள் உடனே நான் இதுக்கே நார்வே போகணும், இங்கே இருக்கிறது முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. அது அப்புறம் தெரிஞ்சுக்கணும். அப்போ குரு சனி 60 வருஷம் கழிச்சு ஒரே டெய்லி இல்லைன்னா
மறுபடி இவங்க இப்படியே சுற்றி எத்தனை வருஷம் கழித்து ஒரு டிகிரி வித்தியாசத்தில் சேருவாங்க. ஒரு டிகிரி வித்தியாசத்தில் அதே மேச ராசியில் ஒரு டிகிரி வித்தியாசம் சேரணும்னா 795 இயர்ஸ் ஆகும். 795 வருஷம் கழிச்சு தான் அதே மேச ராசியில் குரு 5 டிகிரினா சனி 6 டிகிரி இருப்பார். இதுதான் இந்த ஒரு டிகிரி வித்தியாசத்துக்கே 795 வருஷம் ஆகும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அப்போ நம்ம இது வரைக்கும் பார்க்குறேன் மாப்பிள்ளை குரு சனி மேசத்தில் இருக்குது, இதுலேயும் அப்படி இருக்குது, இந்த ஜாதகம் இருக்குது, 3 பேரும் சொல்கிற மாதிரி ஒரே வேலை பார்க்குறாங்க. அப்படிலாம் பேசுவோம், அதெல்லாம் இருக்கும். ஒரே டீல் இருக்குமானாக்கா சொல்ல முடியாது. சரி, இப்போ சொல்லிட்டோம். இதே குருவும் சனியும் இதே 5 டிகிரியில் சேருமா? எப்போ சார் சேரும்? சொல்லிட்டேன். 795 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு டிகிரி வித்தியாசமே. இதே 5 டிகிரியில் சேருமா எத்தனை வருஷம் ஆகும்? கேட்டால் தலை சுற்றிடும். என்னங்க புரியலன்னு சொன்னாங்க. அப்படியா? ஓகே, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி எப்படின்னா குரு சனி 10,000 முறையும் குரு 25,000 முறையும் சுற்றினா தான் ஒரு டிகிரி வரும். அப்படின்னா நம்ம ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் எப்படி அனௌன்ஸ் பண்ணி சொல்கிறது? இதுக்கு தான் பெரியவங்க சொன்னாங்க, அனுமானமும் தீர்மானமும் கலந்த வார்த்தையே சொல்லுங்கன்னாங்க. தீர்மானமாக நான் சொல்லிட்டேன், ஒத்தையா ரெட்டியா ஆனா பெண்ணா சொல்லிட்டேன். அன்றைக்கி தேதிக்கு வேண்டிய பிரச்சனை போட்டிருப்ப கேட்டால் வந்துருங்க, அவ்வளோதான். படிக்கும்போது நான் பாரு இந்த சிஸ்டத்தில் 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் 11ஆம் பாவம் பார்த்து கரெக்டாக திருமண தேதியை குறித்து கொடுப்பேன், கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வீரவசனம் பேச கூட இருக்காங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் நிற்கலை. ஒராரி செட் பண்ண சொன்னபோது ஜெயிக்கலாம், ஒராரி செட் சொல்லும்போது கரெக்டாக வரும். பிறந்த ஜாதகத்தை சொல்கிறது கஷ்டம். அப்படின்னா எந்த மெத்தட் கேட்டினாக்க, நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே பிரசன்ன ஜாதகம் பிரசனத்தையும் அந்த டைம் பிரசனத்தையும் பிறந்த ஜாதியும் கம்பேர் பண்ணி சொன்னால் ஜெயிக்கலாம். இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயத்தை எடுத்து கொடுத்தேன். நீங்கள் பிறந்த ஜாதத்தை வச்சுட்டு கரெக்டாக ஏன்னா படிச்சிருப்போம், உங்கள் ஆசான்னு சொல்லியிருப்பாங்க, குரு இங்கே இருந்தால் சனி இங்கே இருந்தால் சூரியன் இங்கே இருந்தான்ட்டு எல்லாம் மைண்டில் இருக்கும். அப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டாக வராது. அப்போ பிரசனத்தையும் கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அப்போ பிரசன ஜாதகம் ப்ளஸ்ஸு பிறந்த ஜாதகம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொன்னோம்னா, ஏன்னா ஒரு குரு சனி சேர்றதுக்கே இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்புறம் 9 கிரகத்துக்கு எங்கிட்டு போகிறது? ஸோ நீங்கள் நம்ம ஜாதகம் சொல்லணும் அப்படின்னா சொல்லி ஜெயிக்கணும் அப்படின்னா குரு சனி சேர்க்கை பிரசன்ன ஜாதகம் ப்ளஸ் பிறந்த ஜாதகம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொன்னோம்னா ஜெயிச்சிடலாம். முடிச்சலாமா சார்? ஓகே, என்று சொல்லி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஜானகிராமன் ரொம்ப நன்றி, வணக்கம். பிறந்திருக்கோம். நம்ம யாரையாவது செட்டப் பண்ணி சொல்லியிருப்பாங்களோட சந்தேகம் வரும். அதனால் யாராவது கை தூக்குங்க, இல்லை நீங்கள் பார்த்து இவரை சொல்லுங்கள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்ன சந்தேகம் வரும், ரொம்ப வலுத்துரும். இப்படி வச்சுருவோமே, இது வேண்டாம், நானே ஒரு பேரை சொல்கிறேன், அந்த பேரை எடுத்துருங்க. ஆளு கை அந்த குடும்பத்தில் எந்த பேர் வந்துருங்க, எடுத்துங்க. ரைட்டுங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இப்போ நான் வந்திருக்கீங்க, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் மைண்டில் வந்த பேர் வந்து ஒரு லேடி பேர், வந்தவங்க பேராக இருக்கலாம், அல்லது இந்த உங்கள் குடும்பத்தில் அந்த பேர் இருக்கலாம். இப்போ யார் வீட்டில் வந்து லதான்ற பேர், ஹேமலதான்ற பேர் யார் வீட்டில் இருக்காங்க? மனைவி பேர் யார்? சரி, உட்காருங்க. வேறு ஆண்கள் வீட்டில் யாராவது லதாவோ? அவ்வளோதான், முடிஞ்சு. 30 உள்ளே வரீங்க நீங்கள்? இல்லை, கரெக்டாக 30 உள்ளே வர. சார் எந்த ஊர் நீங்கள்? சமயபுரம். அந்த சமயபுரத்தை தான் அனுப்பிச்சிருக்கா போட்டிருக்கு. உட்கார். இப்போ நீ உள்ளே பார்த்து நுழையிறீங்க, பேசுகிறீங்க நுழையிறீங்க இல்லையா? கரெக்டு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலையே பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் தனுசு இந்த 3ல் ராசியோ லக்னமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்னென்னு தெரியல, சரியானு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். மேசம் சிம்மம் தனுசு 3ல் ராசியில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் உள்ள நுழையும் போது ராகவன்ற பேர், அது ராகவேந்திர குறிக்குது. இப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் வரும்போது ராகவேந்திரன்ற ஒரு அம்சம் உங்கள் வீட்டில் இருக்கணும். இது உங்கள் முன்னோர்கள் இருக்கலாம். ராகவேந்திர தெய்வத்துக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆமை இருக்குல்லையா, ஆமை உருவம், அந்த ஆமை உருவத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தொடர்பு இருக்குது. இன்னொன்று சிவனை தரக்கூடிய சிவகுமார் இருக்காங்க இல்லையா, சிவகுமார்
அருண்குமார், சிவா அருண், இன்னொன்று பிரபாகர் பிரபு. இந்த பேருக்கும் இன்னொன்று ஒரு முஸ்லீம் மைண்டில் பேர் வருது, கிறிஸ்டின் பேர் வருது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்காங்கன்னு தெரியாது, உங்கள் நண்பராக கூட இருக்கலாம். ஏதாவது வாய்ப்பு இருக்கா? க்ளோஸ் ஃப்ரெண்டு, முஸ்லீமா கிறிஸ்டினா? ரெண்டுலேயுமே இருக்காங்க. சார் நீ உட்கார் ப்ளீஸ். நம்ம என்ன கிளாஸ், நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, உட்காருங்க. அப்போ கடந்த 3 நாளைக்குள்ளே அல்லது 3 வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் யாராவது ஒரு நபருக்கு வந்து கை முட்டியோ கால் விரல்கள்லையோ சில பிரச்சனை காமிக்குது, அது சம்மந்தமான பிரச்சனையோ சந்திச்சு நீங்கள் வந்திருக்கணும் உங்கள் ஃபேமிலியில். இல்லைனா குறிப்பாக கண்ணில் தண்ணி வடிகிறதோ பல்லுக்கு ட்ரீட்மெண்ட்டோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, எடுத்துருக்கணும். எவ்வளோ 3 மாதம் இருக்குமா? 1 மாதத்துக்குள்ளே அது சந்திச்சு நீங்கள் வரணும். அப்போ உங்கள் முஸ்லீம் பேர் சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்கள் நண்பர்கள், அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண வேணும் பாவம், அவர் பெரிய. அப்போ முஸ்லீம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நண்பர்களில் பார்த்தீங்கன்னா என் மைண்டில் வந்த பேர்னா சரியாக வருமா தெரியல, ஆரிஃப் கான் அல்லது அன்வர் இப்ராஹிமோ, அந்த வீட்டில் ஜமால்ன்ற பேர் கமால்ன்ற பேர் இருக்கணும். யார்? என்னோட ஃப்ரெண்டோட பிரதர், கூட பிறந்த பேர். அவர் பேர் என்ன? ஜமால். ஜமால் ரிஸ்வான். இல்லை நீங்கள் சொல்ல வேணாம், நான் சொல்கிற பேர் இருக்கு, ஒன்று இருக்குது, அவ்வளோதானே. கிறிஸ்டின் ஃப்ரெண்டு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெர்சின்னு பேர் இருக்காங்களே, மெர்சியோ அல்லது வந்து ஜெனிதா ஜென்சி ஜெனிஃபர் இருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது ஜாஸ்மின் இருப்பாங்க, கேட்டு பாருங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் சர்க்கிளில், உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் யாரோ ஒரு லேடி வந்து இப்போ சமயம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா வயிற்றில் இந்த யூட்ரஸ் பிரச்சனையில் கட்டியோ நீர் கட்டியோ, ஆண்கள் இருந்தால் அந்த பிளாடர், அந்த பித்தப்பைன்னு சொல்லுவோம்ல, அது சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும், அல்லது எடுக்க போகிறாங்க, செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ இல்லை, ஆனால் வர வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலி யாருக்காவது மூத்தவங்களுக்கோ தைராய்டு கழுத்தில் பிரச்சனை சரியாயிடுச்சா? இல்லை சார், உங்கள் சொந்தத்தில் யார் வீட்டில் இல்லை, நம்ம சர்க்கிளில் இல்லை, ஆனால் அது இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், நிச்சயம் வரும். ஓகே சார், ஓகே சார். வேறு யாரும் சொல்லணுமா? சரி, நானே பேரை கேட்குறேன், போதுமாச்சு, இல்லை பாட்டிக்குவோமா? ஓகே, அது வருமா இல்லை, இயற்கையாக வரணும். சரி, இந்த அந்த அம்மா கை தூக்கி கேட்டாங்க, நீங்கள் 2 பேரும் எல்லாருமே கை தூக்குறாங்கன்னு யார் சொல்லுன்னு தெரியல. சரி, யார் வீட்டில் வந்து திவ்யா தனலட்சுமி இருக்காங்க, தினேஷ் இருக்காங்க? யார் வீட்டில்? ஓகே, இந்த பின்னாடி இருக்காங்க, அவன் முதல்ல சொல்லும்போது அந்த பேர் சொன்னீங்களா, அவங்க வேறு. ஓகே, உங்கள் சர்க்கிளில் இல்லை. உங்கள் வீட்டில் வந்து தங்கத்தை தரக்கூடிய பேர் உள்ளவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாக்கா முதல் லெட்ரு ஏல அல்லது யூவில் இருக்குது. உமாவோ உமா மகேஸ்வரியோ ஆனந்தம் இருக்காங்களா? உமா இல்லாமல் உமா மகேஸ்வரி இல்லாமல். உங்கள் பேர் மோகனா. உங்களுக்கு வந்து ரிஷபம் கன்னி மகரம் இருக்கு இல்லையா, இல்லை ராசியோ லக்னமோ இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா அங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அதில் செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருக்கா நீசமாக இருக்கா? முன்னாடி மறைக்கிறீங்களோ, அவருக்கு வந்து இருக்கலாம். அப்போ உங்கள் வீட்டில் தங்கத்தை தரக்கூடிய பேர்வங்க இருக்காங்களா? ஹேமா இருக்காங்களா? சொர்ணமா இருக்காங்களா? இல்லை, செல்வி இல்லை, அது சாதாரண பேர். தங்கத்தை தரக்கூடிய பேரில் அவங்க இருக்கணும், உங்கள் வீட்லேயும் அவங்க வீட்டில் இருக்கணும். அதுக்கு என்னென்ன பேர்னு பார்த்தீங்கன்னா ஹேமா, சொர்ணம்மாள், பவுன்ராஜ், தங்கலட்சுமி, தங்கராஜ், இந்த பேர்லாம் வந்து தங்கத்தை தரக்கூடிய பேருக்கு உங்கள் தொடர்பு. ஆரிஜின் அதான் உங்கள் அப்பாவுடைய அப்பாவா அம்மாவுடைய முப்பாட்டம், அதுலேருந்து அந்த வழியிலேருந்து நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. அது தங்கத்தை தரக்கூடிய பேர் அந்த வீட்டில் இருக்கணும், சின்ன தாத்தா வீட்டில் இருக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் உங்கள் குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு 10 இயர்ஸுக்குள்ளே ஒரு ஊர் விட்டு ஊர் வந்துற மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ ஆச்சு வந்திருக்கீங்க. ரைட், இன்னும் பேசலாம், இன்னும் பேசணும், டைம் போயிட்டே இருக்கும். சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நாராயண் சார் நன்றி சொல்லி அமெரிக்கன் வணக்கம். ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வந்து நமக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை வந்து இருக்குது சார்.
ஐயா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என் பேரே தெரியாது. வந்து இந்த மாதிரி நான் உள்ளே என்ட்ராகும்போது ஜானகிராமன் ஐயா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. வரும்போது நான் வெளிநாட்டில் வேலை பார்த்தேன். அந்த நாட்டோட பேரை வந்து கரெக்டாக சொன்னாங்க அவங்க. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் சிலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என் பேரே அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க வரிசையாக, இந்த பேர் உங்களுடைய பேரில் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. என் பேர் வந்து விஜயகுமார், வீலா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் நிறையா சொன்னாங்க. ஒரு சொன்னதில் 90% மேலே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அது மாதிரி இப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் உங்கள் லைவாகவே உங்களுக்கு 2-3 பேருக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஐயாவோட கான்டாக்ட் பண்ணுறதுன்னா ஐயாவோட நம்பர்